பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த மத்தியான நேரத்தில் மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக ஹெவன் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதினால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நாம் ஒரு சில வசனங்களை தியானித்து விட்டு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபிங்கள். நாம் தியானிக்கிற வசனம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இதை சொன்னது தாவீது. தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் தான் இந்த 34வது சங்கீதம். அதில் 10வது வசனத்தில் தான் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. காட்டு ராஜா சிங்கம் அதற்கு கூட இறை கிடைக்காமல் பட்டினியாய் கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் கர்த்தரை தேடும்போது நமக்கு என்ன என்ன நன்மைகள் தேவையோ அவைகளையெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். உலக பிரகாரமான நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு தருவார். வனாந்திர யாத்திரையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்தார்கள். அந்த நாட்களிலே அவர்களுடைய வஸ்திரம் கிழிந்து போகவில்லை, அவர்களுடைய பாதரட்சம் தேய்ந்து போகவில்லை. கர்த்தர் அப்படி கிருபைய அழகாக அவர்களை வழி நடத்தினார். அதே போலதான் கர்த்தர் இந்த நாளிலும் நாம் கர்த்தரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் காணப்பட்டாலும் அந்த வனாந்தரத்திலேயும் ஒரு வழியை உண்டு பண்ணி, நாம் நினைத்து பார்க்காத எதிர்பார்க்காத வழியை உண்டு பண்ணி கர்த்தர் அந்த வனாந்தரத்தின் பாதையிலேயும் கர்த்தரை நாம் தேடும்போது எந்த குறைவும் இல்லாதபடிக்கு அவர் நடத்துவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் இறங்கி வருகிறது. நாம் கர்த்தரை தேடுவது என்றால் கடையிலே போய் பொருட்களை வாங்க தேடுவது போல தேட முடியாது. காணாமல் போன ஆட்டை தேடுவது போல தேட முடியாது. காணாமல் போன வெள்ளிக்காசை தேடுவது போல தேட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தரை தேடுவது எப்படி? ஜெபத்தின் மூலம், வேத வாசிப்பின் மூலம், வேத தியானிப்பின் மூலம்
கர்த்தருடைய காரியத்திலே நாம் ஈடுபடுவதன் மூலம், கர்த்தருடைய காரியத்தை நாம் செய்வதன் மூலம் நாம் கர்த்தரை தேட வேண்டும். நாம் கர்த்தரை நாம் தேடுகிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறோமா? கர்த்தருடைய அநேகர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம், எனக்கு ஜெபிக்க நேரமே கிடையாது, நான் காலையிலிருந்து தூங்க போகிறது வரைக்கும் எனக்கு வேலையாகவே இருக்கிறது, ரெஸ்ட் எடுக்க கூட எனக்கு நேரம் கிடையாது, ஆகவே எனக்கு கர்த்தரை தேட நேரமே இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சாக்கு போக்குகளை நாம் சொல்லக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் எழும்பி முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து அவருடைய சமூகத்திலிருந்து அவரை நாம் தேட வேண்டும். நாம் கர்த்தரை தேடுகிற பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ இருக்கிறதோ அந்த தேவைகள் ஒன்றும் குறைந்து போகாது. கர்த்தருடைய பிள்ளைகளை 2 நாளாகவும் 14, 15, 16 அதிகாரங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது கர்த்தரை தேடுவதால் கிடைத்த நன்மைகளும் கர்த்தரை தேடாமல் விட்டபடினால் ஏற்பட்ட நன்மைகள் இழந்து போன சூழ்நிலையும் நாம் பார்க்க முடிகிறது. நாம் 2 நாளாகவும் 14வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இங்கே இந்த வசனத்தை சொன்னது ஆசா என்கிற யூதாவின் ராஜா, யூதாவின் 3வது ராஜா. அவர் சொல்லுகிறார், நாம் தேவனாய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். தேவனாய கர்த்தரை நம்ம தேடினோம், தேடின போது நமக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை தந்தார், நம்மை சுற்றிலும் ஒரு சமாதானத்தை தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதா ஜனங்கள் ஆசாவும் சேர்ந்து கர்த்தரை தேடுவதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது, யூதாவின் 3வது ராஜா இந்த ஆசா, இவர் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையமானது செய்தார். தேசத்தில் காணப்பட்ட அருவருப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டார். அதாவது அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து போட்டார். விக்கிரக தோப்புகளை எல்லாம் அழித்து போட்டார். அதோடு கூட தம்முடைய ஜனங்களை எல்லாம் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு போதித்தார். கர்த்தரை தேடுவதற்கு முன்பாக இந்த யூதா ராஜா ஆசா செய்த காரியம், தன் தேசத்தில் உள்ள அருவருப்புகளை எல்லாம் அகற்றினார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை, சமாதானத்தை, நன்மையை தருவார். அதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மிடத்தில் காணப்படுகிற அருவருப்புகளை எல்லாம் நாம் அகற்றிவிட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்நிய தேவனுக்குரிய வழிபாடுக்கு உரிய பொருட்கள் நம்மிடத்திலே, நம்முடைய வீடுகளிலே இருக்குமானால் அவைகளை நாம் என்ன செய்யணும்? அகற்றி போட வேண்டும். அது மட்டுமல்ல, சிலைகளை என்ன செய்து போட்டால், உடைத்து போட்டால். இன்றைக்கு நாம் அநேகருடைய வீடுகளை பார்க்கும்போது அநேக சிலைகள், உருவங்கள் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர்
இவைகளை வெறுக்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பானது. கர்த்தருடைய பிள்ளை, யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கர்த்தர் நமக்கு தந்த 10 கட்டளைகளில் ஒன்று என்னவென்றால், நாம் வானத்துக்கு கீழே பூமியில் தண்ணீரில் இருக்கிற எந்த ஒரு உருவத்தையும், பூமியில் வாழ்கிற எந்த ஒரு மிருகத்தின் உருவம் சரி, நீரில் வாழ்கிற எதா இருந்தாலும் நம்ம அவைகளின் உருவத்தை நமக்குள்ளே உண்டாக்கக்கூடாது, நம்முடைய வீடுகளிலே வைக்கக்கூடாது. கர்த்தருக்கு அது பிரியமானதல்ல. நாம் அழகாக இருக்கிறது என்று நினைத்து வைக்கிற உருவங்களும் சிலைகளும் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஆசா ராஜா என்ன செய்கிறார்? சிலைகளை உடைத்து போடுகிறார். நாம் அழகு என்று நினைத்து நம்முடைய வீடுகளில் வைத்திருக்கிற சிலைகளையும் உருவங்களையும், மிருகங்களுடைய உருவங்கள், தண்ணீரில் வாழும் உயிரினத்தின் உருவங்கள் எல்லாம் உங்கள் வீடுகளிலே நீங்கள் வைத்திருப்பீர்களானால் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி தருகிறார். கர்த்தர் இவைகளையெல்லாம் நீங்கள் உடைத்து போடுங்கள் என்று. ஆசா ராஜா அப்படியாக தேசத்தில் உள்ள சிலைகளை உடைத்து போட்டார். விக்கிரக தோப்புகளை எல்லாம் என்ன செய்தார்? வெட்டி போட்டார், அழித்து போட்டார். அதன் பிறகுதான் இவங்க தேவனை தேடுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டிலும் விக்கிரக தோப்புகள் இருக்குமானால், நம்ம ஒரு விக்கிரகம் இருந்தால், நம்ம ஒரு தென்னை மரம் இருந்தால் ஒரு தென்னை மரம் இருக்குன்னு சொல்லுவோம். நிறைய தென்னை மரங்கள் இருந்தால் நம்ம தென்னந்தோப்பு என்று சொல்வோம். அதே போல் உங்கள் வீடுகளில் விக்கிரக தோப்புகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்கள் இருக்குமான எல்லாவற்றையும் இந்த நாளிலே நீங்கள் அழித்து போடுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்தி தருகிறார். இவைகளெல்லாம் நீங்கள் அகற்றிவிட்டு, ஆசா தன் தேசத்தில் இருந்த அருவருப்பெல்லாம் அகற்றி போட்டு எல்லாரையும் தேவனை தேடும்படி செய்கிறார். நீங்கள் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது ஆசா சொல்கிறார், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கையை செய்து மகா சத்தத்தோடு கம்பீரத்தோடு பூரிகையோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இங்கே பாருங்கள், எல்லாருமே சிறியவர் பெரியவர் தேசத்தில் உள்ள எல்லாருமே கர்த்தரை தேடும்படியாக ஒரு ஆணையை ஆசா ராஜா கொடுக்கிறார். எல்லாரும் முழு இருதயத்தோடு தேடும்படி. எரேமியா 29:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினார் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று. நம் முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று. அப்படி எல்லாரும் சேர்ந்து தேடினபடினால் இந்த 15வது வசனத்தில் இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். எல்லாரும் தேசத்தில் உள்ள சிறியவர் பெரியவர்கள் எல்லாரும் தேடினார்கள். நாமும் நம்முடைய குடும்பத்தில் நாம் மட்டும் தேடினால் போதாது, நம்ம பிள்ளைகள் கணவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம
கர்த்தரை தேட வேண்டும். அருவருப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு நாம் தேடும்போது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை நன்மையை தருவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை தேடாமல் நம்ம விட்டு விடும்போது கர்த்தர் நம்மை விட்டு விடுவார். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு தென்படுவார். அவரை விட்டுவிட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டுவிடுவார். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் கர்த்தரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். நாம் கர்த்தரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டுவிடுவார். இந்த 16வது அதிகாரத்தில் கர்த்தரை தேடாமல் போனதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா கர்த்தரை தேடின போது கர்த்தர் கூடவே இருந்தார். கர்த்தரை தேடாமல் பின் நாட்களில் இந்த ஆசா ராஜா என்ன செய்கிறார் என்றால் கர்த்தரை தேடுவதை விட்டு விடுகிறார். 2 நாளாம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தோப்பியரும் லூப்பியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கைக்கு ஒப்பு கொடுத்தாரே என்று ஞான திருஷ்டிக்காரன் ஆசாவிடம் சொல்கிறார். இந்த ஆசா என்ன செய்கிறார்னா, பின் நாட்களில் கர்த்தரை தேடுவதை விட்டு சீரியா ராஜாவை மனுஷரை தேடுகிறார். ஆசா ஆண்ட 36ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாக பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரை யூதாவின் ராஜாவாக ஆசாவிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். இந்த சூழ்நிலையில் இந்த ஆசா என்ன செய்கிறார்னா, உதவிக்காக ஆசா கர்த்தரை தேடாதபடிக்கு மனுஷரை தேடுகிறார். தேவனாய கர்த்தரை சீரியா ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் அங்கே தோல்வியை அடைவதை நாம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்து சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு ஆசாவுக்கு எதிராக வந்த நேரத்தில் இந்த ஆசா என்ன செய்தார் என்றால் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தும், கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் தான் பலமுள்ளவர்களுக்கும் பலம் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்வது லேசான காரியம். கூப்பிட்ட போது கர்த்தர் அங்கே அந்த எத்தியோப்பியர்களை முறியடித்தார். ஆனால் இங்கே இஸ்ரவேலின் ராஜா பாஷா விரோதமாய் எழும்பின போது கர்த்தரை கூப்பிடாமல் சீரியா ராஜாவின் உதவியை நாடுகிற அங்கே தோல்வியை காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, இதே போல தான் நாமும் அநேக நேரங்களில் ஆசா பாருங்க, ஆரம்ப நாட்களிலே கர்த்தரை தேடினான். கர்த்தர் அவரோடு இருந்து நன்மையானது வெற்றியை கொடுத்த பின் நாட்களிலே கர்த்தரை தேடுவதை
விட்டுவிட்டு மனுஷரை தேடினபடினால் தோல்வியை அடைந்ததை நம்மால் பார்க்க முடியும். இதே போல தான் நாமும் அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகளை செய்திருந்தார். ஆனால் நாம் அதையெல்லாவற்றையும் விட்டு இந்த நாட்களில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வேதனை நம்முடைய வாழ்க்கையிலே வந்த உடனே கர்த்தரை தேடாமல் மனுஷரை நாம் தேடி போவோமானால் இந்த ஆசாவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கும் உண்டாகும். கர்த்தர் ஆசாவை கைவிட்டு விட்டார், தோல்வியை அடைந்தார். வியாதி வந்த போது ஆசா கர்த்தரை தேடாமல் பரிகாரியை தேடினா மரித்து போன. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார். கர்த்தரை தேடுவதை விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நன்மைகளை இழந்து போவோம். இன்றைக்கு இதே சூழ்நிலையில் யாராவது நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுவதை விட்டு பரிகாரிகளையோ மனுஷர்களையோ தேடி போகாதீர்கள். மனுஷர்களின் சில உதவிகளுக்கு நாம் தேடி போக வேண்டியது இருக்கும், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி அவரிடத்தில் கேட்டு விட்டு உதவிக்கு நாட்டி போங்க. கர்த்தருடைய பிள்ளை நம்மை எச்சரிக்கிறார். கர்த்தரை நாம் தேடினால் கர்த்தர் நமக்கு நன்மையானது செய்வார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை விட்டு விடுவோமானால் கர்த்தர் நம்மை விட்டு விடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை. கர்த்தரை சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சற்று நேரம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னீரே ராஜா. இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடுகிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. உம்மை தேடுகிறோம்ப்பா. உம்மிடத்திலிருந்து நன்மைகள் ஆண்டவரே இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் தடையாய் இருக்கிறதப்பா. ஏசப்பா, அநேக அருவருப்புகள் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் தேசங்களிலும் காணப்படுகிறதப்பா. ஆசா தேசத்தில் இருந்த அருவருப்பையெல்லாம் அகற்றி போட்டது போல அப்பா எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் வீடுகளிலே, எங்கள் தேசத்தில் இருக்கிற அருவருப்புகளை நீர் அகற்றி போடுங்கப்பா. அகற்றி போட்டு முழு இருதயத்தோடு முழு மனதோடு உம்மை தேட கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உம்மை தேட கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. ஏசப்பா, இன்றைக்கு ஆண்டவரே அநேக குடும்பங்களிலே அப்பா ஆண்டவரே நன்மைகள் குறைவுபட்டு போய் ஆண்டவரே கர்த்தரை தேடாதபடிக்கு ஆண்டவரே மனிதர்களை தேடி செல்கிறார்கள் அப்பா. நன்மை இது நிமித்தம் குறைபட்டு போய்விடுகிறது. உம்மை தேட கிருபை செய்யுங்க. இந்த வேளையில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டுப்பா. வியாதியின் கட்டுகள் மறைந்து போகட்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டு சத்துருவின் போராட்டங்களில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுங்கப்பா. கட்டுகள் உடைக்கப்படட்டுமப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே ஹெவன் டிவி குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களிலே ஆசீர்வதிங்க
ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இறங்கட்டுப்பா. தடைபட்டு போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டுப்பா, பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, குடும்பங்கள் தழைக்கட்டும் அப்பா, தழைக்கட்டும் அப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஏசப்பா காணப்படுகிற ஆண்டவரே விக்கிரங்கள், பலிபீடங்கள் ஆண்டவரே, பலிபீடங்கள் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும்ப்பா. உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே அன்றைக்கு ஆசா ஆண்டவரே தம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் உம்முடைய பக்கம் திருப்பி உம்மை நோக்கி பார்க்க செய்தபோது ஆண்டவரே தேசத்திலே சுற்றிலும் இளைப்பாறுதல், அமைதல் உண்டாயிற்றேப்பா. அந்த அமைதல் எங்கள் தேசங்களிலும் உண்டாகட்டும், எங்கள் குடும்பங்களிலே அமைதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. ஹெவன் டிவியின் மூலம் செய்யப்படுகிற ஆண்டவர் ஊழியங்கள், நேபாள் தேசத்திலே செய்யப்படுகிற இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. இது ஒரு ஆண்டவரே ஒரு கடினமான ஊழியம் அப்பா. இந்த ஊழியத்தை முது பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஏசப்பா பாரத்தோடு தாகத்தோடு உண்மையோடு செய்து வருகிறார்கள் அப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. உமது பிள்ளைகள் கால் வைக்கும் இடமெல்லாம் அங்கே ஏசப்பா ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. இந்த ஊழியத்தை செய்ய தேவையான பண உதவிகள் எல்லாம் நீர் கொடுங்கப்பா, கொடுங்க. நேபாள் தேசத்தில் ஆண்டு முழுவதும் ரட்சிப்பு உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டுப்பா. அதை ஊழியம் செய்கிற ஆண்டவரே மிஷினரிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் ஊழியம் செய்வதற்கான பலனை சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா அந்த காடு மேடுமான இடத்துல ஊழியப்பா உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. அந்த தேசத்திலே ஆண்டவரே ஒரு நல்ல எழுப்புதல் வரட்டும் அப்பா. பிள்ளைகள் ஊழியம் செய்ய போகும்போது உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஏசப்பா. பிரதரையும் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே ஏசப்பா நீர் பலமுள்ளவர்களுக்கும் பலம் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்வது லேசான காரியம். அப்படியே முது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் எல்லா பகுதியிலும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்